ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் வாட்டர் வீட்லேயே நம்ம எப்படி வந்துட்டு ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்துட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு இந்த ஹாட் வாட்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இது பன்னீர் ரோஸ் நான் எடுத்துருக்கிறது. இப்போ பன்னீர் ரோஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வந்துட்டு நான் ஒரு பிளேட் வச்சுட்டு இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அந்த ஜூஸ் அவுட் எல்லாமே கீழே இறங்கி ஒரு 1 hour ஸ்ட்ரெயின் பண்ண விட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அந்த ஜூஸ் அவுட் எல்லாமே இறங்கிடும். இப்போ அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். எசென்ஷியல் ஆயில் பொதுவாகவே இப்போ குட் வைப்ஸ் பிராண்டு, purple.com நிறைய இடத்துல வேறு பிராண்ட்ஸில் கிடைக்குது. ஸோ நான் இது வந்துட்டு குட் வைப்ஸில் வாங்கினேன். இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் அவுட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு அரோமா ஸ்மெல்லோடு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கையில் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு 1 cup எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு இந்த ரெட் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன். போட்டு எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளெயின் வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். ப்ளெயின் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஓரளவு இது பண்ணுற அளவுக்கு வந்துட்டு வாட்டர் இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். இப்போ கேஸில் வச்சு நல்லா நான் பாயில் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ணிவிட்ட பிறகு வந்துட்டு நல்லா ஒரு 10 minutes வந்துட்டு ஸ்டீம் ஆன பிறகு வந்துட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி கொதிக்கிற ஸ்மெல் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஸ்மெல்லோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோஸ் ஸ்மெல்லும் அந்த வாட்டர் ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நம்ம 1 hour அப்புறமா வந்துட்டு கேஸோட ஃப்ளேமை வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அந்த சூடு வந்துட்டு கொஞ்சம் ஆறுற அளவுக்கு இருந்துட்ட பிறகு நான் இப்போ அந்த பெட்டல்ஸை வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்ட பிறகு வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு க்ளீன் ஒரு வாட்டர் மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு ரெட்டிஷாக வந்துட்டு நல்ல ஒரு இதுவாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வாட்டர் இருக்குது. இது கூடயே நான் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். எதுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோன்னா இந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒன்றும் எனக்கு அரோமா ஸ்மெல் வேணுன்றனால நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இதுவுமே நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நான் வந்துட்டு இப்போ ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம செஞ்ச மெத்தட் வந்துட்டு பன்னீர் ரோஸில் செஞ்சோம். இப்போ இது வந்துட்டு இந்த ரெட் ரோஸ் பெட்டல்ஸில் வச்சு செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது இது எதுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் வந்துட்டு வீட்டிலே செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு டோனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்னி ரிமூவல்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்க, அதுக்கப்புறமா இப்போ வேறு எங்கேயா வெளியில் போயிட்டு வரோம், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் திடீர்னு ஒரு டோனர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹேண்ட்லியாக நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கூடவே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு